வருமானிப்போம். அன்பிற்குரியவர்களே, ஞான வெளியில் இதுவரை நாம் சிந்தித்து வரும் ஞான பயணத்தை விட தொடர் பயணம் தொடர்ந்து உள்ளது இல்லையா? இன்றைய நாள் நம்முடைய சிந்தனை ஞான பயணத்தை பற்றி. ஞான பயணத்திற்கு எது அதிகமாக தேவைப்படும்? எல்லாமே தான் தேவைப்படுவோம். நமக்கு உடம்புன்னு இருக்குது. உடம்புல எது ரொம்ப முக்கியம், எது வேணும், எது வேண்டான்னு சொன்னா சொல்ல முடியாது. வேண்டான்னு ஒன்னையுமே சொல்ல முடியாது. வேண்டாத எதுவுமே இல்ல. இப்ப சாதாரணமா முடிங்கிறத நம்ம வெட்டி வெட்டி தூர போட்டுருவோம். ஆனா அந்த முடி இல்லாத போதுதான் தெரியும், எனக்கு நெத்திக்கு மேல அங்க பேச்சு நின்னுக்கு ஒண்ணுமே இல்லையே. பின்னாடி பார்த்தா வழுக்கா தெரியல, ஒரு கொண்டை கட்ட முடியலையே இல்லையா? அப்படி பின்னாடி போட்டா 4-5 தானே கிடைக்குது. எவ்வளவு வேணும், நிறைய வேணும்னு. அப்ப யாரையுமே சாதாரணமா குறைச்சு பேசும்போது கூட அந்த முடியை வச்சுதான் நம்ம பேசுவோம். ஒரு அறியாமை. முடி எவ்வளவு தேவை. தலையில அந்த முடி இல்லைன்னு சொன்னா அது பாதுகாப்பு இல்லையா? உச்சிக்கு அது பாதுகாப்பு. வெயில் வருது, நல்ல முடி இருந்ததுன்னு சொன்னா அதை தாங்கிக்கும். ஏன்னா கருப்பு வெயிலை தாங்கும். இருந்தாலும் சரிங்க, கருப்பு வெயிலை தாங்கும். அப்போ அந்த தலையில அந்த முடி நிறைய இருக்கிற பொழுது நீங்க நல்லா பாருங்க, இந்தியாவில உலகத்தை நல்லா அடர்த்திய கருப்பா இருக்கும். வெளிநாட்டுக்காரங்க கம்மியா இருக்கும், வெயில் குறைஞ்சு. பனியில உள்ளவனுக்கு பார்த்தா பசங்க சவப்பா நிறைய இருக்கும். ஆனா காட்டு வாசிங்க, நல்ல வெயில்ல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலைமுடி அவ்வளவு கருப்பா இருக்கணும், அடர்த்தியா இருக்கணும். அவன் ஒதுக்கப்படக்கூடியது. நிறைய பேர் பாருங்க, நகை இல்லையேன்னு அழுவாங்க. எனக்கு நெய் பாலிசே போட முடியும், என் ஃப்ரெண்டு இவ்வளவு நீட்டமா வச்சிருக்காரு, எனக்கு இல்லையே. அப்புறம் சிலவங்களுக்கு நகம் ஒடிஞ்சு விழும். அதுவே ஒரு நோய். நகம் ஒடிய கூடாது இல்லையா? நகத்துல அப்படியே ஒரு போடு விழுந்து அது இருந்தா அதுவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். அப்ப ஒரு திருப்தி வராது. அப்ப இந்த உடம்புல எதுதான் வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்குது? ஒண்ணுமே. எது வேண்டுமோ அதில் தான் வழங்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு வேண்டாதது கொடுக்கவே இல்லை. நீங்க தான் என்ன பண்றீங்க, குசும்புத்தனமா வேண்டாததெல்லாம் பிடிச்சி சேர்த்து வச்சு. ஆமா, போய் டை போட்டுக்கிறாங்க, முகத்துல கிரீம் போட்டுக்கிறாங்க, அப்புறம் மூட்டை கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, என்னென்ன இல்லாம பண்ணாங்க. என்ன கட் பண்ணி வச்சு பாடவா செய்தான், பாதியிலே வழங்க போயாச்சு. அப்புறம் என்ன நெஞ்சம்? உங்க கர்மாக்கு தப்ப வழங்கப்பட்டிருக்கிறாங்க. வழங்கப்பட்டவர்கள் சும்மா கொடுக்கப்படும். நமக்கு வேண்டியவங்களாகவும், இவங்க நல்ல கல்லனா இருக்கட்டும், இவங்க கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன ரொம்ப கும்பிட்டு இருக்காங்க, அப்படி எல்லாம் அந்த பாரபட்சமே கிடையாது. நீங்க நல்ல சிந்திக்கணும். இயற்கையை உற்று பாருங்க. இயற்கையை உற்று பார்த்தா ஞானம் அப்படி ஒப்பளித்தான். மனுஷன் இருந்து கேட்கறதை விட இயற்கையில் இருக்க பாருங்க. நான் தான் சொல்லுவேன், நீங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு இடம் குருகுடைய வாசல். சரி, யார்கிட்டயுமே இல்லை, அம்மா அப்பாட்ட கூட இல்லை. அந்த சின்ன குழந்தையா போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வழிகாட்டுவாங்க, தட்சால். ஆனா உங்க வாழ்வினுடைய வழியை காட்ட முடியாது. பையன் என்ன வேலை செய்வான்னு ஒரு 2 வயசு பையனுக்கு அந்த அம்மா சொல்ல முடியுமா? பெத்தவதான், நான் தான் வளர்க்குறேன், நான் ஊட்டி வளர்க்குறேன், என் பையன் இந்த வேலை பார்ப்பான்னு சொல்ல முடியுமா? இந்த அம்மாவுக்கு பணம், என் பையன் கலெக்டர் ஆயிடணும், ஆபீசர் ஆயிடணும், கவர்மெண்ட் ஆபீசர் இருக்கலாம். அவன் கடைசியில் விரவ கடை வச்சுட்டு இருப்பான். அதுலதான் அவன் சம்பாத்தியம் வரும். யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட எப்ப சேருவான், அப்படி சுமங்கலிகளை இறங்கிடுவான். இங்க அவங்க அம்மா அப்பாவும் சுமங்கலிங்கா பண்றாங்க. அதுல ஒரு தடவை ஒரு பொருளை வாங்கி கொடுத்தது காசு கிடைக்கு, உடனே வாழ்ந்து இறங்கு. லைஃப் லாங் பாத்தீங்கன்னா டெத் வர அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருப்பான். வருமானம் அதுதான். ஆனா இந்த தாய், நான் தான் பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்தேன் அப்பவே தெரியுமா? கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? நான் தாய்மார்களை குறை சொல்லல, நீங்க தவறான ரூட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். பிள்ளைக்கு பால் கொடுப்பது, சோறு கொடுப்பது, சொல்லிக் கொடுப்பது எல்லாம் உங்க கடமை. அதை நீ மீற முடியாது. நீங்க தானே திட்டீங்க,
நிறைய பசங்க கேட்பான், பெத்த இல்ல சோறு போடு. அப்பாட்ட கேட்பான், நீ பெத்த இல்ல காசு கொடுப்போம். அப்படி ஆயிப்போச்சு இன்னைக்கு. இது ஒரு கடமையாகி விட்டது. அதனால பெற்றவங்க வளர்த்துதான். ஏன்னா அந்த பிள்ளைங்க ஒண்ணுமே பட்சம் இல்ல. பால் கொடுத்தா பேசாம இருக்கு, இல்லைன்னா அழுதுட்டு இருக்கும், கையை கால அடியும். ஆள் போறது கூட தெரியாது. நம்ம தான் பார்த்து கழுவிகளே சுத்தப்படுத்தி போடணும். யோசிச்சு பாருங்க, அப்ப எந்த நிலையில நம்ம கையில குழந்தை வருது. அப்போ அததான் சொன்னாங்க, பெற்றவர்கள் நாங்க உங்க கையில் கொடுக்கப்படுகிறது, நீங்க பெற்றீர்கள். இவங்க பெற்றீங்கன்னா நேற்றுன்னு நினைக்கிறாங்க. இதான் காட்டமே. நீங்க ஒன்று பண்ணவில்லை, ஒன்றாக செய்யல. அப்படி ஒன்று பண்ணியிருந்தா பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கணும்? உங்க கற்பனை இன்ஜினதான் இருக்கணும். அங்கீகாரங்கள் இருக்காது, குறைபாடுகள் இருக்காது, இல்லையா? சில தாய்மார்களுக்கு தன் பிள்ளையே வெளியே சொல்றது வெக்கப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா அவ்வளவு கலர். நானே ஒரு வீடியோ பார்த்தேன். அவன் அம்மா படுக்கையில கிடக்குறா, 2 குழந்தைய அதுக்கு நெஞ்சில போடுறான், 2 பக்கமும். இத்தனோண்டு இருக்குது, அணி குட்டி மாதிரி இருக்கு 2 குழந்தை. கரு 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 கரு. மாப்பிள்ள கரு ஆப்பிரிக்க. அவன் அந்த குழந்தைய போட்டு அவன் சிரிக்கான் சந்தோஷமா. இந்த அம்மா கொதிக்குது, பெத்தமா கொதிக்கிறான். இது வெள்ளக்காரிசி. 2 லவ் மேரேஜ்ல பண்ணிருக்காங்க, குழந்தை பிறந்துச்சு, ரெட்டை குழந்தை. ரெட்டை குழந்தையை தூக்கி அவருடைய நெஞ்சில போடுறான். அந்த குழந்தைகள் அது சிரிச்சுட்டு இருக்குது, மாப்பிள்ளை சிரிச்சுட்டு இருக்கான். இந்த அம்மா மூஞ்ச கடு கடுன்னு வச்சுட்டு எடு எடு எடுங்க. இதான் தாய்க்கும் பிள்ளை நல்லா இருக்கணும்னா, அதாவது அதுல அவங்களுக்கு பெருமை கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. கர்மாவை போக்குறோம் நினைக்கிறேன். அதான் பேசிக்கிறேன்.